வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்ன? சமயோஜன புத்தி அப்படிதானே. அந்த டைமில் நம்ம வந்து எடுக்கிற சில முடிவுகள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கிட்ஸுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் நான் எப்பயோ படித்த ஒரு கதை வந்து ஞாபகம் வருது. நான் அந்த கதையை சொல்கிறேன். உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸுக்கு இதை சொல்லி அவங்களுக்கும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிய வைங்க. ஒரு ஏர்லியர் டேஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் வந்து 2 கேரக்டர் இருக்குது. க்ரொக்கடைல் அப்புறம் ஒரு குரங்கு. அதாவது முதலையும் குரங்கும் வந்து இந்த ஸ்டோரியில் இருக்காங்க. குரங்குனா என்ன பண்ணும்? ஒரு ட்ரீல உட்காந்து ட்ரீல இருக்க ஃப்ரூட்ஸை வந்து குரங்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இந்த க்ரொக்கடைல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஒரு குளத்துல பாண்டில் வந்து அந்த க்ரொக்கடைல் இருக்கு. அந்த க்ரொக்கடைல் வந்து ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. ஓல்டுனா அதால வந்து வேட்டையாடி சாப்பிட முடியல. அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப வந்து சேடாக ஃபீல் பண்ணுது. சேடாக ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுது? க்ரொக்கடைல்ன்றது தண்ணிக்குள்ளேயும் இருக்கும். அந்த தண்ணியை ஒட்டுனா உள்ள லேண்ட்லேயும் அது கொஞ்சம் தூரத்துக்கு வரும் தானே. ஸோ அதனால அந்த க்ரொக்கடைல் வந்து அந்த லேண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஆக்சுவலாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் அந்த க்ரொக்கடைல் வந்து பார்க்குது, தன்னோட பாண்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் குரங்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு. அது அந்த குரங்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இதை வந்து இந்த க்ரொக்கடைல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருந்தோன்னே இந்த க்ரொக்கடைல் என்ன முடிவு பண்ணுச்சு அப்படின்னா, இதான் வந்து ஓல்ட் ஆயிடுச்சுல, அதுக்கு சாப்பிடணும். அதனால அது என்ன பண்ணிருச்சு, மங்கி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு. ஸோ அந்த மங்கி கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா, நீ எனக்கு அந்த மரத்தில் இருக்க ஃப்ரூட்ஸை பறிச்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்குது. கேட்டோன்னே இந்த மங்கியும் வந்து மரம் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் இருந்தனால கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஃப்ரூட்ஸை வந்து க்ரொக்கடைலோட ஷேர் பண்ணி டெய்லி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்டதில்ல இந்த க்ரொக்கடைலும் மங்கியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு தடவையுமே மங்கி வந்து அந்த ட்ரீக்கு மேலே தான் இருந்து அந்த க்ரொக்கடைலுக்கு அந்த ஃப்ரூட்ஸை பறித்து போடுமே தவிர அந்த க்ரொக்கடைல் பக்கத்தில் மங்கி வந்து வந்ததே இல்லை. இது மாதிரி இது சாப்பிட்டுட்டு இந்த க்ரொக்கடைல் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னோட பாண்டில் இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டு அவங்க அந்த க்ரொக்கடைலும் ஒரு ஓல்டான ஃப்ரெண்டு. அதனால என்ன பண்ணுது, அந்த க்ரொக்கடைலுக்கும் வந்து என்ன பண்ணுது, இந்த ரிமைனிங் ஃப்ரூட்ஸ் இது சாப்பிட்டது போக ரிமைனிங் இருக்க ஃப்ரூட்ஸை வந்து டெய்லி வந்து அந்த பாண்டுக்குள்ளே இருக்க க்ரொக்கடைலுக்கு இந்த க்ரொக்கடைல் வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கு. இதை என்ன பண்ணுது, பாண்டுக்குள்ள இருக்கிற க்ரொக்கடைல் டெய்லி இந்த லேண்டுக்கு வந்த க்ரொக்கடைலாவது மங்கி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு அந்த ஃப்ரூட்ஸை வாங்குச்சு. ஆனால் அந்த பாண்டுக்குள்ளே எப்பயுமே இருக்கிற க்ரொக்கடைல் வந்து என்னது, அந்த எஃபர்ட் கூட போடலை. பட் அதுக்கு டெய்லி பேசிஸில் அது ஃப்ரெண்டுனால அதுக்கு என்ன கிடைச்சிக்கிட்டே இருக்குது, ஃப்ரூட்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த 2 க்ரொக்கடைலுமே பார்த்தேன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து யாரையுமே வேட்டையாடவே இல்லை. எங்கேயோ சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இந்த க்ரொக்கடைல்ஸ் 2மே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் இந்த 2 க்ரொக்கடைலும் பேசிகிட்டு இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல வேலை நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிச்சு. மங்கி வந்து டெய்லி நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறனால நம்ம ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லேண்டுக்கு வந்த க்ரொக்கடைல் வந்து பாண்டுக்குள்ளே இருக்கிற க்ரொக்கடைல் கிட்ட சொல்லுது. சொன்ன உடனே அந்த பாண்டுக்குள்ளே இருக்கிற க்ரொக்கடைல் வந்து ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுது. என்ன பண்ணுது, நீ வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ட நமக்கு வந்து இவ்வளோ ஹெல்தி இருக்குன்னா அந்த ஃப்ரூட்டை நம்ம இப்போதான் சாப்பிட ஆரம்பித்தோம், நம்மளே இவ்வளோ ஹெல்தி ஆயிட்டோம்னா அந்த ஃப்ரூட்டை ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த குரங்கு வந்து எவ்வளோ ஹெல்தியாக இருக்கும். நீ என்ன பண்ணுற, அந்த குரங்கு ஃப்ரெண்டை வந்து நீ பாண்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொன்னோடனே இந்த க்ரொக்கடைல் சொல்லுது, இது நம்ம செய்யலாமா, இது நம்ம தப்பு இல்லையா, இந்த இந்த மங்கி இருக்கிறனால தானே நம்ம இத்தனை நாளாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த க்ரொக்கடைல் என்ன சொல்லுது, நீ என்ன நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடவா பிறந்திருக்கோம், நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட பசிக்கு பத்தாது. அதனால நீ அந்த குரங்கை வந்து பாண்டுக்கு இன்வைட் பண்ணு, நீ உள்ளே கூட்டிட்டு வா, உள்ளே கூட்டிட்டு வந்தா நம்ம 2 பேரும் அதை மங்கியை ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லுது.
ஃபர்ஸ்ட் இந்த லேண்டுக்கு வந்த crocodile யோசிச்சால் கூட தன்னோட ஃப்ரெண்டு, அதாவது ஒரே இனம் தானே, crocodileம் சேம் தான். எங்கேயாவது crocodileக்கும் மங்கிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வருமா? ஆனா இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி crocodile யாருக்கு கொடுக்கும்? தன்னை போலயே இருக்கிற இன்னொரு crocodileக்கு தானே கொடுக்கும். அதனால சரி அப்ப ஃப்ரெண்டு சொல்றது கரெக்ட் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, இந்த crocodile வந்து கன்னிங்கா அன்னைக்கு ஈவினிங்கும் இதே மாதிரி மங்கி கிட்ட ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்றதுக்கு வருது. வந்தோடனே மங்கி ஆஸ் யூஸ்வல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுது. ஷேர் பண்ணோன்னே இந்த crocodile சொல்லுது, நீ அந்த சைடு பாண்டுக்கு அந்த சைடில் இருக்கிற நீ அந்த மரத்துக்கெல்லாம் நீ போயிருக்கியா அப்படின்னு சொல்லி இந்த மங்கி கிட்ட கேட்குது. கேட்டோன்னே இந்த மங்கி சொல்லுச்சு, இல்லை நான் இந்த சைடில் உள்ள மரங்களில் உள்ள ஃப்ரூட்ஸ் தான் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், நடுவில் தான் பாண்டு இருக்கேன், நான் எப்படி அந்த சைடு போகிறது, அதனால நான் வந்து போகலை அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த crocodile சொல்லுது, நீ வேணா என் முதுகு மேலே ஏறிக்கோ, நான் உன்னைய அந்த பாண்டோட அடுத்த சைடுக்கு கூட்டிட்டு போறேன், அந்த சைட்ல இருக்கிற மரத்துல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதே மாதிரி நீ ஈவினிங் பறிச்சு போடு, நான் வரேன், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுது. இது வந்து கேட்கும் போது யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல. அதே மாதிரி இந்த மங்கிக்கும் எந்த டவுட்டும் வரவே இல்லை. ஓ, ஃப்ரெண்ட்லியா தான் இந்த crocodile கூப்பிடுது போல. இந்த சைட்ல இருக்கிற மரத்துல, ஒரு சைட்ல இருக்க மரத்துல உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், நம்ம அடுத்த சைடு இந்த crocodile ஹெல்ப்பால தான் நம்மளால போக முடியும், crocodileயே கூப்பிடுது, நம்ம ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங்கி வந்து அந்த சான்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைச்சு இந்த crocodileோட முதுகுல உட்கார ஆரம்பிச்சிருச்சு. உட்காந்துருச்சு. இந்த crocodile என்ன பண்ணுது, ஸ்விம் பண்ணி அதோட ஃப்ரெண்டு கிட்ட கூட்டிட்டு போகுது. அந்த ஃப்ரெண்டு எங்க இருக்கு, பாண்டுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த முதுகுல உட்காந்து இவங்க ஸ்விம் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது இந்த crocodile என்ன நினைச்சிச்சு அப்படின்னா, என்ன இருந்தாலும் இத்தனை நாள் வந்து அந்த மங்கி வந்து crocodile கஷ்டப்பட்ட நேரத்தில் ஃபுல்லாக ஃபுட் சர்வ் பண்ணியிருக்குல்ல, அதனால அதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்கு. இந்த மங்கியவே இல்லை நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு அது என்ன சொல்லுச்சு, அந்த crocodile வந்து மங்கி கிட்ட சொல்லுச்சு, மங்கி நீ வந்து என்னை தப்பாக நினைக்காத, நான் வந்து உன்னைய வந்து நான் வேட்டையாடி சாப்பிட போகிறேன் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இதை சொல்லும் போது மங்கி எங்க இருக்குது, இந்த மிடில் ஆஃப் த பாண்டோட நடுவுல இருக்குது. இந்த கரை எந்த சைடுல வந்து அந்த கரைக்கு போகணும்னு நினைச்சாலும் அகெயின் அதுக்கு வந்து யாரோட ஹெல்ப் தேவை, அந்த crocodileோட ஹெல்ப் தேவை. இப்ப மங்கிக்கு ஒரு நிமிஷம் என்ன ஆகுது, ஆன்சைடு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஏன்னா சுத்தி தண்ணி இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் தண்ணிக்குள்ள போனா இன்னொரு crocodileம் அதை கேரி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க அந்த crocodileம் சேர்ந்து நம்மளை சாப்பிட போறாங்கன்ற ஒரு பதட்டம் அதுக்கு. பட் இந்த இடத்துல தான் மங்கி வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதோட மூளையை பயன்படுத்தி இருக்கு. எப்படி பயன்படுத்துச்சு அப்படின்னா, நீ ஏன் வந்து என்னைய சாப்பிடணும் நீ நினைச்ச அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பயத்தை வெளியே காமிக்காம, உள்ள வந்து ஷிவரிங்கா இருக்கு மங்கிக்கு, பட் இருந்தால் கூட அதை காமிக்காம crocodileகிட்ட கேட்டோன்னே crocodile சொல்லிருச்சு, நீ வந்து எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் ஃப்ரூட் ஷேர் பண்ணுற, அதுக்கே நான் இவ்வளோ ஹெல்தி ஆகிட்டேன், ஆனால் நீ இதே ஃப்ரூட்ஸை தானே நீ ரெகுலராக நீ சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருப்ப, அப்போ உன்னோட ஃப்ளஷ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் உன்னை சாப்பிடலாம் நான் முடிவு பண்ணியிருக்கோம் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே இந்த மங்கிக்கு சட்டுன்னு ஒரு ஸ்பார்க் வந்துருச்சு. என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீ இதை சொல்லியிருந்தேன்னா நான் வந்து அப்பவே அதை கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுது. இந்த crocodileக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. எதை கொண்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லுது. அந்த மங்கி சொல்லுச்சு, என்னோட பாடியில, என்னோட உடம்புல மொத்தத்துக்கும் எனக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்டியான ஹார்ட் வந்து என்கிட்ட இருக்குது, அந்த ஹார்ட்டை நான் வந்து மரத்திலேயே கலட்டி வச்சுட்டு வந்தேன், நீ வேற வந்து நீயும் உன் ஃப்ரெண்டும் என்னோட ஃப்ளஷுக்காக தான் நான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பேன் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுன்னு, அதனால தான் என்னை வேட்டையாடணுன்னே நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க, ஆனால் என்னோட பாடியிலேயே ரொம்ப டேஸ்டியான பார்ட் அப்படின்னு சொல்லணும்னா அது என்னுடைய இதயம் தான், என்னோட ஹார்ட் தான், அந்த ஹார்ட்டை நான் வந்து கலட்டி நான் என் ட்ரீலேயே வச்சுட்டு வந்துட்டேன், மரத்திலேயே நான் வச்சுட்டு வந்துட்டேன், நீ மட்டும் என்னை அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனேன்னா நான் ஹார்ட்டை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, நான் ஹார்ட்டை எடுத்துட்டு வந்து உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு தர்றேன்னு சொல்லிடுச்சு. சொன்னோன்னே இந்த crocodile வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த crocodile என்ன பண்ணிருச்சு, சரி நம்ம ஃப்ரெண்டே வந்து நம்ம வேட்டையாடுறோம்னு சொன்னா கூட ஒத்துக்கிட்டான், பரவாயில்ல, நம்ம திருப்பி போய்
அந்த ட்ரீ கிட்ட போய் மங்கியை இறக்கி விட்டுருவோம், மங்கி வந்து அதோட ஹார்ட்டை எடுத்துட்டு வரட்டும். இப்போ நம்ம வந்து மங்கியை வில்லிங்காவே மங்கியோட விருப்பத்தோடயே நம்ம அதை வேட்டையாடி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணிருச்சு, அகெயின் பேக் டு எங்க போயிட்டாங்க, அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போயிடுச்சு இந்த crocodile. கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அங்க கொண்டுட்டு போயிடுச்சு. கொண்டு போன அடுத்த நிமிஷம் மங்கி என்ன பண்ணும், மங்கி ட்ரீல தவ்விருச்சு, தவ்வி மேலே போயிடுச்சு. மேலே போனோன்னா இந்த crocodile வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மங்கியை பார்த்து சொல்லுது, நீ வா, ஹார்ட் எடுத்துட்டியா, சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல, எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பசியா இருக்கு, நீ வான்னு கூப்பிடுது. இந்த இடத்துல மங்கி என்ன பண்ணும், திருப்பி போகுமா? மங்கி ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, மங்கிக்கு இந்த உண்மை தெரிஞ்சது எந்த இடத்துல, அது கொஞ்சம் கூட எஸ்கேப்பே ஆக முடியாத தண்ணிக்குள்ள இருக்கும் போதுதான் அதுக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனே புரிஞ்சிச்சு. ஆனா அந்த மங்கி ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம, தனக்குள்ள பயம் இருந்தால் கூட நம்ம இதுல தப்பிக்க போறோம் அப்படின்ற அந்த பதட்டம் இருந்தா கூட கொஞ்சம் கூட அந்த பதட்டத்தை அந்த crocodile கிட்டையும் காமிக்காம அந்த சிச்சுவேஷனை ப்ராப்பரா யூஸ் பண்ணி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அது என்ன சொல்லிடுச்சு, என்னோட ஹார்ட்டை நான் மரத்திலேயே வச்சுட்டு வந்துட்டேன், நீ என்னை அங்க கொண்டு போய் விட்டேன்னா நான் அந்த ஹார்ட்டை எடுத்துட்டு உங்ககிட்ட வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகா அந்த சிச்சுவேஷன்ல இருந்து தன்னை காப்பாத்திக்கிச்சு. இந்த மாரல் வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே பெரியவங்களுக்குமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நமக்கு நடக்கலாம். எப்பயுமே ஒரு பதட்டம், இப்பெல்லாம் வந்து புதுசா எல்லாரும் வந்து பேனிக் அட்டாக் அப்படின்லாம் வேற பேசுறாங்க. அந்த பேனிக் அட்டாக் அப்படின்றது எதனால வருது, டூ மச் ஆஃப் ஆன்சைட்டினால அது வருது. அதாவது பதட்டம் அதிகம் ஆகும் போத நம்ம முன்னாடி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இருக்கும் போத கூட நம்ம கண்ணுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால நீங்களுமே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சின்ன குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லி வந்தீங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.